இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதேசி கப்பலை முதல் அறிமுகம் செய்து தன் சொத்துக்களை அனைத்தும் விற்று 40,000 பங்குதாரர்களை இணைத்து தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் வணிகத்தின் மூலமாக சுதந்திர போராட்ட தியாகம் என்பது ஒன்று, ஆயுதங்களை ஏந்தி போராடுவது என்பது மற்றொரு சாராரை சார்ந்தவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தின் மூலமாக சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற போது பொருளாதார ரீதியாக நாம் உயர்கிற போதுதான் ஆங்கிலேயரை வெளியேற்ற முடியும் என்ற நோக்கத்தோடு தான் சுதேசி கப்பலை முதலில் ஆங்கிலேயருக்கு எதிராக வணிகத்தை துவங்கி ஆங்கிலேயரை வியக்கத்தக்க அளவிற்கு அஞ்சி நடுங்கின்ற அளவிற்கு ஒரு வரலாற்றை படைத்த விடுதலை வேட்கையின் வீரராக வாழ்ந்து காட்டியவர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. என்ற வரலாறு இன்றைக்கு இருக்கிறது. ஆங்கிலேயரை எதிர்க்கின்ற போது இதிலே வருகின்ற வருமானத்தை எடுத்து அதன் மூலமாக சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர் என்ற முறையிலே தான் பாரத ரத்னா பெருமைக்குரியவராக என்று போட்டி போலுங்க வ.உ.சி. அவர் என்பதை நான் அந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக பிறப்பு என்பது ஒரு நிகழ்வாக இருக்கும், ஆனால் இறப்பு என்பது ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக வ.உ.சி. அவர் விளங்கினார் என்பது இன்றும் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட தேசிய தலைவருடைய இந்த நினைவு நாளில் இங்கே வருகிறது அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற நிகழ்வு என்பது என் வாழ்நாளில் கிடைக்காத ஒன்று என்பதை நான் அந்த நேரத்தை கோடிட்டு காட்டி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.